ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே பாரம்பரிய முறையில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி ஹேர் மாஸ்க் வந்து தயாரிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து நம்ம ஹேரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இப்போ செம்பருத்தி இலையை வந்து நம்ம பறித்து எடுத்துக்கலாங்க. இந்த செம்பருத்தி இலை வந்து பார்த்திங்கன்னா சூடான கோடை காலத்தில் நம்ம தலையில் தடவி பாருங்கள், அவ்வளோ கூலிங்காக இருக்குங்க. நம்மளோட பாடி ஹீட்டை எல்லாம் வெளியேற்றி நம்மளை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேரை வந்து ஸ்மூத்தாகவும் ஷைனிங்காகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த செம்பருத்தி இலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க. அதேமாதிரி தலைமுடி வளர்ச்சியை வந்து தூண்டக்கூடியது இந்த செம்பருத்தி இலைங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ பறித்து எடுத்துக்கலாங்க. இந்த செம்பருத்தி பூவில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டோசைனின் இதெல்லாம் இருக்கிறதுனால இது வந்து ஹேரை லாங்காக வளர வைக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ் ஆகுதுங்க. தலைமுடி ரொம்ப கருமையாக ஆகலை, செம்மடையாக இருக்குது அந்த மாதிரி நினச்சி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. இது வந்து தலைமுடி கருமையாகிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுதுங்க. அதேமாதிரி இது வந்து தலையில் தேய்ச்சி அடிக்கடி நம்ம குளிச்சுட்டு வர்றப்ப நம்ம தலையில் பெயின் தொலை, பொடுகு தொலை இதெல்லாம் இருக்காதுங்க. உதிர்ந்த தலைமுடியை வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ரீக்ரோத் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ் ஆகுதுங்க. அதேமாதிரி இந்த செம்பருத்தி பூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வலுவழுப்பான தன்மை கொண்டது. இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு வரப்போ ஹேர் ஷைனிங் ஆகும், ஹேர் க்ரோத் ஆகும். அதேமாதிரி பேபி ஹேர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆகுங்க. இந்த செம்பருத்தி பூவையும் செம்பருத்தி இலையையும் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதில் பூச்சி ரெண்டு நம்ம கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்கும். அதனால் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை எடுத்துக்கலாங்க. இந்த கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா உதிர்ந்த தலைமுடியை வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வளர வைக்கிறதுல ரொம்பவே யூஸ் ஆகுதுங்க. தலைமுடி அதிகமாக கொட்டிக்கிட்டே இருக்குது, வளர்ச்சியே இல்லை, முடி வளர்ச்சியே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த கருவேப்பிலையை வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறதன் மூலியமாகவும் தலைமுடி வளர்ச்சியை வந்து ரொம்பவே அதிகரிக்கலாங்க. அதேமாதிரி முடி அடர்த்தியாக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த கருவேப்பிலையை அடிக்கடி உணவில் எடுத்துக்கலாம். இதேமாதிரி இந்த ஹேர் பேக்குக்கும் யூஸ் பண்ணலாங்க. கருவேப்பிலையை உருவி வரப்போ அந்த குச்சியை வந்து நம்ம வந்து டெய்லியும் கொதிக்க வச்சு குடிக்கிறதன் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா முடி அடர்த்தியாக வளருங்க. இப்போது இந்த கருவேப்பிலை, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை கூட ஒரு முக்கியமான பொருள் ஆட் பண்ண போகிறாங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயங்க. இந்த சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சல்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா முடியோட வேர் பகுதியில் ஊடுருவி முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுதுங்க. இந்த தலைமுடியோட வேர் பகுதியில் பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள் இந்த மாதிரியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்குமே இந்த சின்ன வெங்காயம் ரொம்பவே யூஸ் ஆகுதுங்க. தலைமுடியோட வேர் பகுதியில் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கும் இந்த சின்ன வெங்காயம் யூஸ் ஆகுதுங்க. தலைமுடியோட வேர் பகுதியில் அதே மாதிரி pH அளவை வந்து பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் ரொம்பவே யூஸ் ஆகுதுங்க. இந்த சின்ன வெங்காயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. இதை வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் தலைக்கு அரைச்சி தேய்ச்சி குளிச்சுட்டு வர்றப்ப தலைமுடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாகவும் பளபளன்னு இருக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு தயிர் எடுத்துக்கலாங்க. இந்த தயிர் வந்து பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் ஃப்ரீ, பொடுகு தொல்லை இருக்குதுன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுறவங்க இந்த தயிர் எடுத்துக்கிறது மூலயமா பொடுகுல இருந்து விடுபடலாங்க. அதே மாதிரி ஹேர் ஷைனிங்காக ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த தயிர் எடுத்துக்கலாங்க. இதை அரைச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கற்றாழை எடுத்துக்கலாங்க. இந்த கற்றாழையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய தோலெல்லாம் சீவி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இல்லைன்னா சேராதவங்களுக்கு அரிப்பு ஏற்படுங்க. அதனால் இந்த தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாங்க. இந்த கற்றாழை முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியதுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ் ஆகுதுங்க. அடுத்தது வெந்தயம் எடுத்துக்கலாங்க. வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் நம்ம அதை எடுத்து அரைச்சிக்கலாங்க. இந்த வெந்தயத்தை தலையில் அரைச்சி தேய்ச்சிட்டு குளிக்கிறதன் மூலியமாக முடி உதிர்வெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சி கூந்தலை நல்லா வளர வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுதுங்க. நம்ம உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு அருமருந்தாகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெந்தயம் யூஸ் ஆகுதுங்க. இந்த வெந்தயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குதுங்க. அதே மாதிரி ஹீமோகுளோபின் அளவையும் வந்து பார்த்திங்கன்னா தக்க வச்சுக்கிறதுல ரொம்பவே யூஸ் ஆகுதுங்க. ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கும் இந்த வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகுதுங்க. இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான முறையில் வீட்டிலே தயாரித்த எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாத வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் பேக் வந்து நம்ம தயாரித்து வச்சுருக்கோம். இதெல்லாம் தனித்தனியாகவும் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றாவும் நம்ம ஆட் பண்ணி இந்த ஹேர் பேக் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாங்க. இதை வீக்லி ஒன்ஸ் நம்ம தலையில் அப்ளை பண்ணி நம்ம குளிச்சுட்டு வர்றதன் மூலயமா
நம்ம ஹேர் க்ரோத் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகுங்க. அதே மாதிரி ஹேர் ஃபால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகிடுங்க. இதில் கலந்துருக்க நம்ம ஒவ்வொரு பொருள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நேச்சுரலான முறையில் நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செஞ்சது தாங்க. எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. இது ரொம்ப சளி இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இது ரொம்ப நேரம் தலையில் வச்சுருக்க வேண்டாம். ஒரு 1/2 hour வச்சுருந்துட்டு கொஞ்சம் உணர்ந்ததுக்கப்புறம் தேய்ச்சி குளிச்சிடலாங்க. டெஃபினட்டாக முடி கொட்டுறது குறையுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி பயனுள்ள தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.